வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியன்னா வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறாங்க. லைக் யார் யார் எவ்வளோ நாள் இருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி. அதில் முக்கியமாக வந்து எஃப்ஜே அண்ட் தென் சபரிக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எஃப்ஜே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. எதை வச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜேக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப டம்மி அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. அண்ட் தென் பல பேர் லைக் திவாகரா இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கனி அக்காவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து வைக்கிறாங்க. லைக் பாரு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தாலும் 90 டேஸ் வச்சுருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மீன்ஸ் லைக் அவங்க நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த கெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி திவாகரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒன்றுமே பண்ணலனாலும் 90 டேஸ், ஏன்னா அவர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற ஆள் கிடையாது, சும்மாவே ஏதாவது பண்ணுற ஆள். அதனால் கண்டிப்பாக 90 டேஸ் வச்சுருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பிசம் விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த த்ரோ அவுட் த பிக் பாஸ் இருப்பாங்க. இல்லை அந்த குரூப்பிசத்தில் மாட்டிட்டாங்க, அந்த குரூப்பாக ஃபேவரிசம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 டேஸில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து அவங்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. கண்டிப்பாக எஃப்ஜே வந்து லாஸ்ட் 5, அதாவது லாஸ்ட்டாக 5 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஆள் வந்து எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் அப்படின்ற மாதிரி ஸ்விபி கேட்குறாங்க. எஸ், நீயும் வந்து கோப்பப் பண்ணி உள்ளே வந்தனா ஃபஸ்ட்டு 6ல் நீ உள்ளே வந்துடுவ அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. நீ நிறைய இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் கொடுக்குறான், கடலில் போடுறான், சாஃப்டாகவும் பேசுகிறான், க்யூட்டாகவும் பேசுகிறான், அப்புறம் கன்சோலும் பண்ணுறான், அட்வைஸும் கொடுக்குறான், அவன் திறமையை வந்து வெளிப்படுத்தலாம் எப்பப்போ கேப் கிடைக்குதோ அங்கே. அண்ட் தென் எல்லா விஷயமும் அவன் பண்ணுறான் அப்படின்றப்ப அவன் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி அவனை டிஃபைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவனை வந்து லைக் ஃபஸ்ட்டு 5ல் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்படி இந்த பக்கம் வந்தால் சபரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பெருசாக்கி பேசுவாரே தவிர்த்து அவ்வளோதான் அவரோட இது அப்படின்ற மாதிரி சபரியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டம்மி அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே மற்றவங்கள ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நடந்துக்கிறத வச்சு ஐ மீன் ஜட்ஜ் பண்ணுறாங்க. எஸ், நம்மளுக்குமே பார்க்கும்போது ஒரு 80% அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.